பொதுவாகவே இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதிகமான காலகட்டங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டி கான்ஸ்பிரன்சி தியரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிய வந்திருக்கு, தெரிய வந்திருக்குது. ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா அதுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது வெளியில யாராலயுமே சொல்லப்பட முடியல அப்படின்னாலுமே கூட, ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளாலயே உணர முடிகிறது. என்ன உணர முடிகிறது? பொதுவாகவே நம்மள மேல இருந்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. ஆனா உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காலகட்டங்கள்ல அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ட போய் போரிடுவாரு. போரிட்டு ஒரு நாட்ட ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சுட்டு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்குவாரு, இளவரசிய. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நாட்ட அவங்க கிட்டயே திரும்ப குடுத்துருவாரு. குடுத்துட்டு, "ஆட்சிய நீ நடத்திக்கோப்பா. எனக்கு வந்து அடுத்த நாட்ட போய் நான் பார்க்கணும். ஆட்சிய நீ நடத்திக்கோ. உங்க நாட்டு இளவரசிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நான் உங்க நாட்டுக்கு மருமகன். சரியா? நீ என்ன பண்ணு, உங்க நாட்டுல இருந்து வரி மட்டும் எனக்கு குடுத்துரு மாசம் ஆனா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த நாட்ட வேற யாரும் கைப்பற்றணும்னு வரமாட்டாங்க. ஏன்னா, அது அலெக்சாண்டரோட நாடுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இத வந்து அவர் என்ன ஒரு மென்ஷன் பண்றாரு, ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்பளுக்கு கீழ இருக்கக்கூடிய அடிமைகள நல்லா நோட் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த வார்த்தைய. நம்பளுக்கு கீழ இருக்கக்கூடிய அடிமைகள சுதந்திரமா விட்டோம் அப்டின்னா, அவங்க நம்மள எதிர்க்கணும்னு சொல்லி நெனைக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு 100 வருஷம் நம்மளுக்கு கீழ இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சுதந்திரமா அவிங்களுக்கு முன்னாடியே தான் சண்ட போட்டுக்குவாங்களே தவிர, மேல அண்ணாந்து நிமிர்ந்து பார்த்து நம்மள சண்ட போடணும்னு சொல்லி நெனைக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அவரு மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்ப உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாழ்வியல் நடைமுறை அப்படிங்கிறது அனைவருக்குமே நம்ம இந்தியாவுல அப்படிதான் இருக்குது. மற்ற நாடுகள்ல எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி? நம்ம இந்திய தேசத்துல இந்த மாரி தான் இருக்குது. ஃபார் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்பளுக்கு வந்து கரண்ட் சப்ளை கிடைச்சிருது. ஓகே. அதே மாரி மருத்துவ வசதிகளும் கிடைச்சிருது. கரண்ட் வசதி கிடைச்சிருது, மருத்துவ வசதி கிடைச்சிருது. ரூ. 5,00,000 வரைக்கும் பைக் நம்மளால காசு லோன் போட்டு வாங்க முடியும். கேட்ட உடனே பேங்க்காரன் வந்து ஒரு சில டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தா போதும், நம்மள கடன்ல தள்ளிருவான். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கேட்ட உடனே கிடைச்சிருது. ஆனா, நம்ம அதிலிருந்து அப்படியே அடுத்த இது வரதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உதாரணத்துக்கு, இன்னைக்கு அப்படியே ஒரு ப்ராப்பர் இது பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வார்டு மெம்பரா இருக்கிறாருன்னா, வார்டு மெம்பரா இருக்கிறவரு அடுத்து கவுன்சிலரா 3 தடவ நிக்கணும். கவுன்சிலரா 3 தடவ நிக்கிறவரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொறுப்புக்கு வந்து 3 பீரியட் இருக்கணும். அடுத்தது ஒரு 3 பீரியட் வந்தாட்டி, அதுக்கு அடுத்த 3 பீரியட்ல தான் வந்து எம்எல்ஏ சீட்டே கேட்கணும். எம்எல்ஏ சீட்ல 3 தடவ ஜெயிச்சாட்டி தான் அமைச்சர் போஸ்டிங் கேட்கணும். அந்த மாரி. இதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் வந்து பீக்ல இருக்கணும். ஒரு நபர். அப்பதான் வந்து இதெல்லாம் சாத்தியம். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எல்லாருமே 50 வருஷம் ஒரே கட்சிக்கு ஒரே தலைவரா இருக்கிற மாரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லாருடைய ஜாதக அமைப்பும் ஒரே மாரியா இருக்கும்? கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரே மாரியே இருப்பாங்க. நேரங்காலம் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெனைக்கிறோம். நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோம். நம்மலாம் சுதந்திரமா இருக்கிறோம். வெள்ளைக்காரன் நம்மள விட்டு வெளியில போயிட்டாங்க. நம்ம வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சிலாம் தாண்டி நம்ம சுதந்திர இந்தியாவா இருக்கிறோம். நாம நெனைச்சது தான் நம்ம செய்றோம். நம்மளுக்கு புடிச்சது தான் நம்ம செய்றோம். இன்னைக்கு வரக்கூடிய சினிமாக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, இது உன் வாழ்க்கை, உனக்கோசரம் வாழு. உன் வாழ்க்கை உனக்கோசரம் வாழுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாம வந்து நம்மளுக்கோசரம் தான் வாழணும். இது எல்லாம் என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம நெனைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அல்லது நாமலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, கேக் வெட்டுற பழக்கம் எப்படி? நியூ இயர்‌க்கு கேக் வெட்டுற பழக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சா? கிடையாது. இல்லாத ஒரு பழக்கத்த எதுக்கு சினிமால காட்டுனாங்க? இந்த மாரி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க காட்டல. இந்த மாரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மக்கள் வந்து சினிமாவ தான் நம்புனாங்க. இப்ப நம்பியார் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சாமி கோயிலுக்கு வந்து ஒரு குருசாமியா இருந்திருக்கிறாரு. எவ்வளவோ ஐயப்ப சாமி கோயிலுக்கு சேவை செஞ்சிருக்கிறாரு. ஐயப்ப சாமிய அவரு நேர்ல பார்த்திருக்கிறதா வந்து அவர் கூட இருக்கிறவங்க கிட்டலாம் பகிர்ந்ததா அவங்க கூட இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு நபர். ஆனாலுமே நம்பியார வந்து சினிமால பார்த்து, பார்த்து அந்த காலகட்டத்தில இருந்த பெரியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பியார நிஜ வாழ்க்கையிலுமே வில்லன் தான் சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க. அவர்லாம் வில்லன்பா, அவருக்கெல்லாம் போகாதீங்கப்பா அப்டின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, நம்ம இதுல ரீசென்ட்டா ஒரு சில பேட்டிகள்ல அந்த ஒரு லேடீஸே சொல்லியிருக்கிறாங்க. நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மெட்டிஒலின்னு சொல்லி ஒரு சீரியல், நாடகம். நம்மளுக்கு தெரியும் 90 கிட்ஸுக்கு. அந்த நாடகம் ஓடும்போது அந்த மாமியார் ஒருத்தவங்க வருவாங்க. மாணிக்கத்தோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வில்லி கேரக்டரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து மருமகள தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருக்கா காசிமேடு மீன் சந்தைக்கு மீன் வாங்க போனப்ப, அங்க இருக்கிற பொம்பளைங்கலாம் சண்டைக்கு போயிட்டாங்களாம். "நீலாம் பொம்பளையா நீ? நீயும் பொம்பள தான? எதுக்கு உன் மருமகள இவ்வளோ கொடுமை பண்ற?" அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்றாங்களாம், "ஏங்க நான்லாம் நாடகத்துக்கு தாங்க அந்த மாரி பண்ணேன்" அப்படின்னாங்களாம். ஆனாலும் அந்த பொம்பளைங்க கேட்கலையாம், சண்டைக்கு வந்துட்டாங்களாம். "நீ பேசாத, நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
உன் மருமகன் உன்னை என்ன தொந்தரவு பண்ணுச்சு, எதுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ற, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாங்களாம். இதை வந்து அந்த அம்மா ஒரு பேட்டியில வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, மெட்டிஒலி எபிசோட்லாம் எண்டுக்கு வந்த வாட்டி முடிய போற டைம்ல வந்து ஒரு 2-3 வாரம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில நம்ம சொல்லியிருந்தாங்க, என் வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா ஏற்பட்ட நாடகம்னா இந்த மெட்டிஒலி தான் சொல்லி அந்த கருத்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் எதை அதிகமா பார்க்குறாங்களோ, எதை விரும்பி பார்க்குறாங்களோ அதை நம்பிடுவாங்க. அது வந்து மனித இயல்பு, மனித இயற்கை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுற பழக்கங்கிறது இருந்துருச்சா? கிடையாது. அதே மாதிரி தீபாவளி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, தீபாவளியில வந்து எல்லாரும் வீட்ல தான் பலகாரம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு அதிரசமா இருக்கட்டும், ஒரு லட்டு செய்யறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யாரும் வீட்ல செய்றது கிடையாது. அந்த மாரி பாரம்பரிய உணவுகள்லாம் தீபாவளி அன்னைக்கு செஞ்சு, எல்லாரும் கூட்டு குடும்பமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூட்டு குடும்பமா ஒரே வீட்ல, பெரிய வீட்ல செய்வாங்க. இலுமினாட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாரி வந்து, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு, எனக்கு அப்படின்ற மாரி மாற்றங்கள் வந்து கூட்டு குடும்பங்கள் பிரியுது. தனித்தனி குடும்பங்களா. அந்த தனித்தனி குடும்பங்களா பிரிஞ்சவாட்டி, அவங்கவங்க வீட்ல பலகாரம் சுட்டு எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க. அப்ப அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால நான் இந்த மாரி பலகாரம் வாங்கிட்டு வந்தேன். அதே மாரி டிவி விளம்பரத்துல, உங்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்கள், இத வாங்கி கொடுங்கள், அத வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் நம்ம பார்க்குறோம். இத பார்த்து தீபாவளிக்கு பலகாரம் செய்றதே விட்டுட்டாங்க எல்லா வீட்லயும். சின்ன பிள்ளைங்க பிறந்த நாள் வந்துச்சுன்னா, அப்ப அது வந்து ஏதோ ஒரு பதார்த்தம் செய்வாங்க. இன்னைக்கு அதுவும் மாறி போச்சு. ஒரு கேக் வா ஒரு ஒரு ரூ. 500 கேக் வாங்கிட்டு வா, வெட்டு. ஒரு 300, 400 சாக்லேட் வாங்கு, சாப்பிடு. ஒரு 4000 ட்ரெஸ் எடு, கதம் கதம் அப்படின்ற மாரி ட்ரெண்டிங் மாறிடுச்சு. ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து என்ன தெரியுங்களா? அப்பங்க வர்றது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்களே ஒரு வீடியோ பார்க்குறீங்க. வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங்னா அன்னைக்கு ஒரு நாள் அது ஃபேமஸு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபேமஸா இருக்கிறதே ட்ரெண்டிங்ன்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்றாங்க, இதுதான்ப்பா ட்ரெண்டிங்கு. இந்த தீபாவளிக்கு இதான் ட்ரெண்டிங்கு. இதுதான் நம்ம போடணும். அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு 3 மாசம் இருக்கும்போதே விளம்பரத்துல போட்டுர்றாங்க. நம்ம பார்த்துட்டு, ஓ! அப்படியா? இப்படியான்னு சொல்லிட்டு நம்புறோம். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான ஒரு பாரிஸ் அலன் அண்ணால இருந்து நெறைய பேர், ஹீலர் பாஸ்கர் அண்ணால இருந்து நெறைய பேர் அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா அவரு சின்ன பையனா இருக்கும்போது சாப்பிட்ட ஃபுட்ட நம்ம இன்னைக்கு சாப்பிடுறதில்ல. நம்ம அப்பா சின்ன பையனா இருக்கும்போது களி, கம்மஞ்சோறு இதுதான் சாப்பிட்டாங்களாம் மேக்ஸிமம். இன்னைக்கு நம்ம எத்தன பேர் களி அப்படிங்கிறது, ஒரு வருஷத்துல எத்தன டைம் நம்ம களி, கம்மஞ்சோறுங்கிறது சாப்பிடுறோம்? நோ ஆன்சர். ஓகேங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளா இருந்திருக்குது ஒரு காலகட்டங்கள்ல. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒருக்கா செஞ்சு சாப்பிடக்கூடிய இனிப்பு பதார்த்தம் எப்படி எப்பயோ ஒருக்கா செஞ்சு சாப்பிடுவாங்களோ, அந்த மாரி இன்னைக்கு அது மாறிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்த நோக்கி போயிட்டு இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்புறது இல்லூசினேஷன்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம ஏதோ ஒரு பொய்யான ஒரு விஷயத்த தேடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்மள ஒருத்தர் மேல இருந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இலுமினாட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒரு சில குறியீடுகள் அப்படிங்கிறது நெறைய படங்கள்ல காட்டப்பட்டு இருக்கும். நம்ம கமலஹாசன் சார் நடிச்ச அன்பே சிவம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல போய் மாதவன் சாரும், கமலஹாசன் சாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது இவரு கார்டு அக்செப்டடான்னு சொல்லி கேட்பாரு. கிரெடிட் கார்டு. அவங்க நாட் அக்செப்டட்ன்னு சொல்லுவாங்க. நாட் அக்செப்டடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. உடனே மாதவன் சாருடைய ஷூவ வித்துட்டு வந்து சாப்பாட்டு காசு குடுத்துட்டு போவாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஒரு பால் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருப்பான். இவரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஷாப் கடைக்கு போயிருப்பாங்க. ஷாப் கடைக்கு போயிருக்கும்போது, இவருகிட்ட வந்து அந்த கிரெடிட் கார்டு அக்செப்டடுன்னு இருக்கும் அந்த ஷாப்ல. சம்திங் கிஃப்ட் ஷாப் மாரி. அந்த ஷாப்ல போயிட்டு பால் வாங்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பந்து எந்த கலர்ல இருக்கும்? சம்திங் ரோஸ் கலர், சம்திங் கிரீன் கலர், சம்திங் ஆரஞ்சு கலர் இந்த மாரி தான் இருக்கும். ஆனா, அவரு வாங்குன பந்து வந்து பார்த்தீங்கன்னா, உலக உருண்டை. சிம்பிளா இருக்கும். உலக உருண்டையோட மேப் மாரி இருக்கும் அந்த பந்து. அத வாங்கிட்டு வருவாரு. ஒரு இப்படி காத வச்சுட்டு இப்படி உட்காந்துக்குவாரு. காதுல கை வச்சுக்கிட்டு, அந்த கார இப்படி கையில வச்சு இப்படி உட்காந்துக்குவாரு. அந்த பந்து இப்படி கையில வச்சுக்கிட்டு. இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நார்மலான விஷயமா இருக்கலாம். இல்லுமினேட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி கூட அப்படி காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா, உலகத்தையே வாங்கலாம். இந்த கார்டு இருந்துச்சுன்னா உலகத்திலேயே வாங்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அன்பே சிவம் படம் வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. 25 வருஷத்துக்கு இன்னைக்கு சொல்றீங்களா எல்லார்ட்டயும் ஏடிஎம் கார்டு இருக்குது. ஏடிஎம் கார்டு இருக்குது. இன்னைக்கு ஏடிஎம் கார்டு இருக்குது. அந்த ஏடிஎம் கார்ட வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்றோம் இல்லைங்களா? பணம் எங்கனாலும் எடுத்துக்கிறோம் இல்லையா? இத மென்ஷன் பண்ற மாரி தான் அந்த ஒரு சீன் இருக்குது. ஏடிஎம் கிரெடிட் கார்டு இருந்தா இந்த உலகத்தையே நம்ம கையில வாங்க முடியும் அப்டின்ட்டு.
இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேல நடக்கிறத நீங்க புரிஞ்சிக்க முடியுது உங்களாலன்னு சொல்லி ஒரு அர்த்தம். இல்ல இது வெறும் திரைக்காட்சி தான். இது வந்து திரையில நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம 7ஆம் அறிவு படம் கூட தான் வந்துச்சு. 7ஆம் அறிவு படத்துல வந்து பார்த்தோம்னா, போதி தர்மர் அங்க போய் வந்து நெறைய விஷயங்கள கல்ச்சர்லாம் சொல்லிக் குடுத்தாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தற்காப்பு கலைகள் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லிக் குடுத்தாரு. அப்புறமேட்டு அவங்கள வந்து இறந்து போக ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவரு இறந்துட்டாரு. நம்ப இங்கருந்து போன தமிழர் பல்லவ மன்னனா அவங்க கடவுளா வழிபாடு பண்றாங்க. இது வந்து நம்ப வந்து பார்த்த ஒரு விஷயம். சரிங்களா? இதுதான் வந்து அங்க நடந்திருக்குது. இது வந்து கதையில பாட்டுல சொல்லிட்டாங்க. 2வது பாட்டுல என்ன சொல்றாங்க? மறுபடியும் அங்கருந்து இங்க ஒருத்தன் வரான். தமிழ்நாட்டுக்கே வரான். டாங்லி வரான், வில்லன் வரான். அவன் இங்க வந்து ஒரு நோய பரப்புறான். அப்படிங்கும்போது, நம்ம என்ன நினைப்போம்? ஓ! அவன் நம்மளுக்கு எதிரி. அவன் நம்மளுக்கு ஆவாதவன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்பாள் தான் அங்க கடவுள் மாரி காமிச்சுட்டாங்க. அதுதான் உண்ம. 2வது பார்ட்ல அவன் நம்மளுக்கு எதிரின்னு சொல்லி பதிய வைக்கிறாங்க. நம்பாளு வந்து இங்கேருந்து போனவர் கடவுளு. இப்ப அவன் நம்மளுக்கு எதிரி. பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அத தான் வந்து இல்லுமினாட்டிசம் சொல்லுவாங்க. அவன் வந்து நம்மளுக்கு எதிரியா தான் இருக்கணும். அவன் வந்து நம்மளுக்கு ஃபேவரான ஆள் கிடையாது. இப்ப நாளைக்கே நீங்க சைனாக்கு போறீங்க. போனப்ப இறங்குனோனே நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இறங்கி பேசுற அந்த ஒரு 100 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை, இவனுங்க இங்கேருந்து வந்தானா நம்ம ஊர்ல நோய் பரப்புறானுங்க. அந்த வார்த்தைய நீங்க சொல்லுவீங்க. இத சொல்ல வச்சது யாரு? அந்த சினிமா. சினிமா அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம மக்களுடைய ரத்தத்துல கலந்த மாரி எண்ண ஓட்டங்கள்ல கலந்தது. சரிங்களா? நம்ம எத பார்க்குறோமோ அத உண்மைன்னு நம்பிருவோம். எத நம்ம கமர்ஷியலா பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு நான் கமர்ஷியலா பார்த்தாலும் சரி, நம்ம எத பார்க்குறோமோ அத நம்ம மைண்ட் நம்பிரும். அக்செப்டட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிரும். இதுதான் உள்ள விஷயம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால இலுமினாட்டிங்களால வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத் துறையையும், ஆன்மீகத் துறையையும் ஆன்மீகம் ஒரு துறை கிடையாது. மதத்தையும், மருத்துவத்தையும் கைப்பற்றணும்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டிகள் நெனச்சிருக்கிறாங்க. அவங்களால மருத்துவத்த கட்டுப்படுத்த முடிஞ்சுச்சு. மதத்த கட்டுப்படுத்த முடியல. மருத்துவத்த எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாத்திரையோட விலை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4 வைங்களேன். இங்க நம்ப ஊர்ல விக்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி கூட விப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, 12 மடங்கு லாபம். ஆனாலுமே கூட 5 மடங்கு லாபம். ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அத பத்தி தெரியாது. அதே மாரி ஒரு மாத்திரைய முழுங்குனா சைட் எஃபெக்ட் இருக்கும். பொதுவாகவே. அந்த சைட் எஃபெக்ட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஒரு பக்க விளைவு இருக்கும் கண்டிப்பா. அத வந்து நம்ம பெரும்பாலும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா இது மருந்து விக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மருந்துகளுக்கு இருந்த மகத்துவம் இன்னைக்கும் இருக்குது. ஆனாலுமே உடனடி தீர்வு வேணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஆங்கில மருந்து அப்படிங்கிறத சாப்பிடுறோம். இந்த ஆங்கில மருந்துல என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா, ஆங்கில மருந்து சாப்பிடும்போது அப்பங்க அந்த பிரச்சனைய அமுக்கி வைக்கும். அப்பங்க அந்த விஷயத்த சால்வ் பண்றோம். ஆனாலுமே அது வந்து முழுசா கியூர் அப்படிங்கிறது பண்ணாது. அப்பங்க அமுக்கி வைக்கும். அதனுடைய பக்க விளைவு அப்படிங்கிறது ஒரு பெருசா பூதாகரமா வெடிக்கும். அப்பதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லி நம்ம தொலவுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இலுமினட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு மேல இருந்து யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க. இப்ப நம்ம விளம்பரத்துல கூட பார்க்குறோம். நீங்க வந்து இந்த கலர் கார் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். உங்களுடைய கிரேட் சாய்ஸ் இதுதான் அப்படிம்பாங்க. உண்மையாலுமே நம்மள சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோமா, நம்மளுக்கு அந்த கார் விளம்பரமே வராது. நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இருந்த டிவி என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது சன் டிவி, கே டிவி தான். கலைஞர் டிவி அப்ப இருந்துச்சு, ஜெயா டிவி இருந்துச்சு. அந்த டிவி எல்லாம் கார் விளம்பரமே வராது. எல்லாம் அந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு விளம்பரம் வரும். அப்புறமேட்டு மீரா ஷாம்பு விளம்பரம் வரும். ஆச்சி மசாலா வரும். சக்தி மசாலா வரும். இந்த ஸ்டீல் அம்மன் டிஎம்டி கம்பிகள் வரும். இந்த மாரி விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கும். நம்பளுக்கு வந்து இந்த கார் விளம்பரமே இந்த கடந்த ஒரு 12, 13 வருஷமா தான் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க? மக்கள் இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது காருங்கிற ஒரு விஷயமா நம்ம பெரும்பாலும் ஆசைப்பட்டுருக்க மாட்டோம். இப்ப விளம்பரத்துலன்றாங்க, இந்த கார் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட காருங்கிறாங்க. அப்ப இது என்னது? எப்படி அந்த அப்படி கேக் வெட்டுற விஷயத்த எப்படி நம்மளுக்கு மைண்ட்ல விதைச்சாங்களோ, அதே மாரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் விதைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேல இருந்து ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள வந்து சுதந்திரமா விட்டுருக்கிறதுனால, நம்ம அவங்கள எதிர்க்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதில்ல. நம்மள சுதந்திரத்துல அவங்க கை வச்சாங்கன்னா மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஆப்போசிட்டா யோசிப்போம். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு 2016 முடிஞ்சு 2017 ஸ்டார்ட்டிங்ல பொங்கல்ல வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தடை செஞ்சாங்க. அது அந்த வருஷம் இல்ல. அதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகள்லயே தடை இருந்துச்சு. அதுக்கு எதிரா மக்கள் தன்னெழுச்சியா போராட்டம் பண்ணாங்க. அதுலருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா? அவங்கள நம்மள சுதந்திரமா விட்ட வரைக்கும் நம்ம அவங்கள எதுவுமே பண்ணல. நம்மளுடைய
பாரம்பரிய விளையாட்டுல அவங்க கை வச்சதுனால மக்கள்லாம் ஒண்ணு கூடி இது பண்ணாங்க. அப்ப அவங்க வந்து அதுக்கு விலக்கு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பெரும்பான்மையான விஷயங்கள அவங்க கண்ட்ரோல் பண்ணல. ஏன் கண்ட்ரோல் பண்ணல? அடிமைகள சுதந்திரமா விட்டோம்னா, அவங்க அவங்க வேலைய பார்ப்பாங்க. நம்ம நம்ம வேலைய பார்க்கலாம். அலெக்சாண்டர் எப்படி ஒரு நாட்ட கைப்பற்றிட்டு வரி மட்டும் வாங்கிட்டு இருந்தாரோ, அடுத்த நாட்டுக்கு நான் போணும்னு சொல்லி அடுத்த வேலைய பார்க்க போனாரோ, அதே தான் இவிங்களும் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாரி தான் இவிங்க இருக்கிறாங்க. ஜெர்மனிய சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா?